Friends, this is Karthik here. 2025 ஓட லாஸ்ட் மந்த், அதாவது டிசம்பர் மந்த்துக்கான சேல் வெஹிக்கல்ஸ் கொண்டுட்டு வந்திருக்கோம்னா டெஃபினட்டாக கிடையாதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஓன் வெஹிக்கல். ஸோ ஒவ்வொன்றும் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பெயிண்ட். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு க்ரீனில் ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து அப்படியே வந்து பாருங்கள், திஸ் இஸ் பியூர்லி விண்டேஜ் ராயல் என்ஃபீல்ட். கிட்டத்தட்ட 56 வருஷம் ஓல்டு வண்டிங்க. 56 வருஷம் ஓல்டு வண்டியை பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். சில ப்ராடக்ட்ஸ் வெளிநாட்டிலேருந்துமே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக ஹியர் வி ஹேவ் மேஜிக் க்ரீன். ஸோ லேட்டஸ்ட் புல்லட் தான், பட் விண்டேஜ் ஸ்டைலில் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெயிண்டிங்ஸு அந்த மோனோகிராம்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த 3 ராயல் என்ஃபீல்டையும் டீட்டெயில்டாக பின் டு பின் ரீஸ்டோர் பண்ண கதையை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ வித் திஸ் பியூட்டிஃபுல் ஓல்டு ஸ்கூல்னே சொல்லலாம். விண்டேஜ் இஸ் ஆல்வேஸ் விண்டேஜ். ஸோ வாங்க இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் காட்டுறேன். கைஸ், இந்த வண்டி வந்துட்டு 56 வருஷம் வண்டி. ஸோ நான் பிறக்கிறதுக்கு முன்னே வந்து இந்த வண்டி லான்ச் ஆனது. இதில் ஸ்பீடோமீட்டர் காட்டுறேன், இங்கே பாருங்களேன். ஸோ ஓல்டு விண்டேஜ் ஸ்பீடோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரப்பர் டியூப், ரொம்ப பேர் பெயிண்ட்டுன்னு நினச்சிட்ருப்பீங்க. இது பெயிண்ட் கிடையாது கைஸ், இது வந்துட்டு தனியாக ஒரு லேயர். ஸோ ரிம்முக்கும் டயருக்கும் இன் பிட்வீனில் வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்டு விண்டேஜ் புல்லட்னால விண்டேஜ் ஸ்டைலே நம்ம தயார் பண்ணியிருக்கோம். வண்டி நம்பருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், MDO8867. ஃப்ரண்ட்டில் அந்த நரம்பு மட்கார்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஃபோர்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பழைய காலத்து விண்டேஜ் ஃபோர்க். அண்ட் இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஹப்புங்க. இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், இதெல்லாம் சைக்கிள் ஹப்பு. அண்டு விண்டேஜ் ஸ்டைல் எல்இடிலாம் கொடுக்காம அந்த விண்டேஜ் ஸ்டைலே இருக்கட்டும்னு மேபி நம்ம இண்டிகேட்டர் மட்டும் க்யூட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லேட்டஸ்ட் மீட்டியோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மோனோகிராம்ஸ் போல் போட்டு தான் போட்டிருக்கோம். மோனோகிராம்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த லைன்ஸாக இருக்கட்டும், இந்த கலர் அந்த பழைய காலத்து விண்டேஜ் ஸ்டைல் கஸ்டமரோட ரிக்வஸ்ட் பேசிஸில் இந்த கலர். பிகாஸ் ரொம்ப பேர் கேட்குறீங்க, ஏன் பிரதர் இந்த கலர் பண்ணி இது பண்ணியிருக்கலாமே, இது நல்லாயிருக்குமேனு. கைஸ், இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு மாடிஃபிகேஷனும் அவங்கவுங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறது, அவங்களோட சாட்டிஸ்ஃபைகேஷன். இந்த கலர் கஸ்டமர். அண்ட் இந்த குரோம், இந்த சைலன்சர் பென் ரொம்ப ஒரு நீட்டாக இருக்குங்க. ஃபுட் ரெஸ்ட்டை பார்த்தா தெரியும். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ரிப் டைப், நல்லா ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும்னு, பின்னாடி கம்ஃபர்டபுளாக. அண்ட் இதோட ரியர் மட்கார்ட் அந்த பழைய காலத்து விண்டேஜ் என்ஃபீல்டு இந்தியா மேனுஃபேக்சர் பைட். அண்ட் சைலன்சர், ரியர்லேயும் ஸ்போக்ஸு. அண்ட் உங்களுக்கு சைட் பாக்ஸஸ் புல்லட் 350 கொடுத்துருக்கோம். அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஹேண்ட் கிரிப்பு இதெல்லாம் ஓல்டு தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். கைஸ், ஓவராலாக இந்த விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு ரொம்ப ஒரு சூப்பராக வந்திருக்கு. உங்ககிட்டையும் 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் ஓல்டு புல்லட் இருக்குது, அதை கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை வந்துட்டு பின் டு பின் ரீஸ்டோரேஷன் பண்ணோம். ஹியர் வி ஆர் கஸ்டமைஸ்ட். ஸோ அது போக வந்துட்டு இது வந்துட்டு ஓல்டு புல்லட், இதுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக மினிமம் 3 months ஆஃப் டைம் பீரியட் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. இல்லைங்க எனக்கு லேட்டஸ்ட் புல்லட் இருக்குது, அதை எப்படி பண்ணலான்னா வாங்க, இதே செட்டப்பில் இதே மோனோகிராம்ஸை யூஸ் பண்ணி இங்கே வந்து பாருங்களேன், TN74 நம்மகிட்ட வந்திருந்தது. தம்பி வந்துட்டு லேட்டஸ்ட் புல்லட் வச்சுருந்தாங்க, ஆனால் எனக்கு வந்துட்டு ஓல்டு புல்லட் ஸ்டைலில் வேணும்னு. இங்கே வந்து பாருங்கள், சேம் மோனோகிராம் டேங்க், இந்த மோனோகிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அலைவில் வித் டியூப்லெஸ் டயர். ஃப்ரண்ட் மட்கார்டு பாருங்களேன் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்பர் பிளேட் கூட நம்பர் போட்டு அதில் மேலே கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கிங், இந்த க்ரீன் வந்துட்டு பியூராக க்ரீன்னா க்ரீனாக தெரியும். ஏன்னா இன்னொரு வண்டி நம்ம பண்ணியிருக்கோம், அது வந்துட்டு மேஜிக் க்ரீன், டுவெல் டோனில் தெரியும், பிளாக் அண்ட் க்ரீனில். குரோம் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள். குரோம் சைலன்சர், ரெட் ரோஸ்டர், சீட்ஸ் மறுபடியும் ரிப் வித்து பிலியன், ரியர்லேயும் அலைவில் வித் டியூப்லெஸ் டயர். இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. டேஞ்சர் லைட்ஸு, டேஞ்சர் லைட் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், இங்கே பாருங்களேன். ஸோ கைஸ், இதுலையுமே ரெண்டுமே வந்து அலைவில் வித் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கோம். அது போக இந்த வண்டியை வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு பழைய காலத்து புல்லட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ போர் ஆகிடக்கூடாது வீடியோன்னு நம்ம அடுத்தடுத்து போகிறோம். ஸோ இது வந்துட்டு பியூர்லி ஒரு மெரூன், இல்லை ஒரு ரெட் சொல்லலாம், இது ஒரு க்ரீன் சொல்லலாம். அண்ட் ஹியர் வி ஹேவ் திஸ் இஸ் மேஜிக் க்ரீன் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டுவெல் டோன். ஸோ 2 கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோவில் மேபி டார்க் பெருசாக வெயில் இல்லாதனால பிளாக் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலி இட்ஸ் அ மேஜிக் க்ரீன். கிட்ட உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு டுவெல் டோன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டுவெல் டோன். மோனோகிராம்ஸ்லாம் லேட்டஸ்ட் மோனோகிராம்ஸ் இதை கொடுத்துருக்கோம். சைட்லேயுமே வந்துட்டு லேட்டஸ்ட் புல்லட் 350. இன்ஜின் ஃபுல்லாகவே குரோம் பிளாக் அதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். மட்கார்ட்ஸ்
அலைவில் டயர்ஸ் வந்துட்டு அந்த விண்டேஜ் ஸ்டைல் டயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு எல்இடி கொடுக்காம நார்மல் ஹாலஜன் கொடுத்துருக்கோம். ரியரில் இந்த செட்டப் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னே இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எலக்ட்ராவாக வந்தது. இந்த ஓல்டு ஸ்டாண்டர்ட் மாடலில் நம்ம இதை செட்டப் நம்ம பண்ணியிருக்கோம். கைஸ் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எலக்ட்ராவாக வந்த வண்டி இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் மாடலில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ராவாக கிளாசிக் தான் அதிகமாக கன்வெர்ட் பண்ணோம். எலக்ட்ராவை அதிகமாக கிளாசிக் கன்வெர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்டாண்டர்டாகவும் பண்ணுறோம். அண்ட் இதில் சைலன்சர் ஷார்ட் பஞ்சாபி கொடுத்துருக்கோம். எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த லைன்ஸ் எல்லாமே ஹேண்ட் லைன்ஸுங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு கோல்டு கொடுப்போம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது பாருங்களேன். இதில் பாருங்களேன் காப்பர் கொடுத்துருக்கோம். காப்பர் லைன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற பழைய ராயல் என்ஃபீல்டை வந்துட்டு நம்மக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி புதுமையான ராயல் என்ஃபீல்டாக கொண்டுட்டு போகலாம். ஸோ ஜஸ்ட் விசிட் மெட்ராஸ் பைக்கர். நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நம்மளோட கேரேஜுக்கு உங்கள் வண்டியை அனுப்பி வச்சா போதும். இல்லை நான் சென்னையில் இருக்கேன் பிரதர் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு கேரேஜுக்கு விசிட் பண்ணி உங்களோட கொட்டேஷன் செக் பண்ணலாம், எந்த மாதிரி மாடிஃபைட் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ கைஸ் மெட்ராஸ் பைக்கரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, கார்த்திக் ரவி சொல்லி. அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, யூடியூப் பேஜஸும் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம மெட்ராஸ் பைக்கில் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பேர் வந்துட்டு வீடியோஸ் எடுத்து வேறு பேஜில் போடுறாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ மெட்ராஸ் பைக்கர். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் 55 வருஷம் புல்லட் பண்ணுறது மேட்டரில் அதுக்கு ஸ்பேர்ஸ் வாங்குறதே ரொம்ப டஃப்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் கார்த்திக் ஹியர். உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டை மாடிஃபைட் பண்ணால் நம்ம மெட்ராஸ் பைக்கர் வாங்க. ஜஸ்ட் மெட்ராஸ் பைக்கர் போட்டு யூடியூப்பில் செக் பண்ணுங்கள், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். திஸ் இஸ் கார்த்திக் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.